பசங்களா டைம் ஆயிடுச்சு, புக் எடுங்க. சார் இப்போதான் சார் பொச்சின்கிலே வந்து இறங்கியிருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார். ஓஹோ, சரி. ஹலோ, கார்த்திக் அம்மாவா? பையன் டியூஷனுக்கு இன்னும் வரலையே. வந்துட்டான். இந்த போத்தீஸ் பக்கம் இருந்தானா? வந்துட்டான். நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் விட்றா சாருக்கு நம்ம கேம் பத்திலாம் என்ன தெரிய போகுது? ஆமா, அந்த காலத்துல ஃபோனே இல்ல. டேய், நீங்கள் விளையாடுற இந்த விளையாட்டுலாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணாமூச்சி, கில்லி, கோகோ, பரமபதம், அஞ்சாங்கல், ஏழாங்கல் இப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டு விளையாண்டுருக்கோம். அத்தனையும் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான கேம்ஸாக இருந்தது. ஐயா, நீங்க சொல்ற கேம்ஸ்ல எல்லாம் ஒரு த்ரில்லே இருக்காது. கேம்ஸ்னா ஒரு ஃபீல் வேணும் ஐயா. ஃபீலு? போன கொடு. என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பர்கர். சிக்கன் பர்கர். இந்த சிக்கன் பர்கர் சாப்பிடு. இது எப்படி சாப்பிடுறது? உண்மையான சிக்கன் பர்கர் நினைச்சு சாப்பிடு. முடியாதானே? இந்த பொம்மை பர்கர் மாதிரி தான் உங்களோட கேம்ஸ் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் உண்மையான சந்தோஷமும் ஆரோக்கியமும் நீங்கள் களத்தில் இறங்கி விளையாடுற விளையாட்டில் தான் இருக்கும். சரிடா, எல்லாரும் புக்கை மூடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், என் சொந்த கதை. 1965 மெட்ராஸ். அப்போது நான் 3வது படிச்சுட்டு இருந்தேன். இருளாயின்னு எனக்கு ஒரு சிநேகிதி இருந்தா. அவளும் நானும் சேர்ந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் பண்ணாத சேட்டையே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியே மாங்காய் வைத்துக்கிட்டு இருந்த முனியம்மாங்கிற கிளவிக்கிட்ட நாங்கள் கணக்கு இல்லாமல் தீனி வாங்கி திம்போம். அப்போ அரைப்பறிச்சு லீவுக்கு இருளாயி அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருந்துச்சு. மறுபடியும் பள்ளிக்கூடம் திறக்கிற நாள், புது வருஷம். இருளாயி என்னை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரமாட்டான். எனக்காக என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா, gift பிடிக்கலையா? கிஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இங்க என்ன எழுதிருக்கு? மாவு தானே? ஐயோ, அது மொரிஷியஸ். கம்பெனி பேரா? இல்ல, அது ஒரு ஊரோட பேரு. எங்க மாமா அங்க சந்தைக்கு போனாங்க, நான் வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்காகவா? ஆமா, இது ஒரு விசித்திரமான பெட்டி. திறந்து பாரு. ஐயோ, நான் திறக்கவே முடியலையே. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இருப்பா, எனக்கு இந்த பெட்டியை திறந்து கொடுத்துட்டு போ. இந்த கிஃப்ட் உன்னோடது, நீ தான் திறக்கணும். யார்கிட்டயும் கேட்காம திறக்கணும். யார்கிட்டயாச்சும் கேட்டேன்னு தெரிஞ்சது அப்புறம் பேசவே மாட்டேன். இருளாயி அந்த டப்பாவை என் கையில் கொடுத்துட்டு பெரிய கல்லா தூக்கி தலையில் போட்டான். அன்னைக்கு என்ன பண்ணியுமே என்னால் அந்த டப்பாவை திறக்கவே முடியல. அன்னைக்கு என் தூக்கமே கெட்டு போச்சு. என்னால அதை திறக்கவே முடியலப்பா. ஐயோ, சரி, அப்பனா பெரியவங்க கிட்ட உதவி கேட்டுக்கோ. இதை நீ அப்பவே சொல்லிடலாம்ல. அண்ணா, எனக்கு இதை திறந்து தர ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வித்தியாசமாக இருக்கே. என்ன பண்ணலாம்? நம்மளே ஆட்டையை போட்ட வேண்டியதான். தம்பி, இந்த டப்பா நல்லா இருக்கு, இது நானே வச்சுக்கிறேன். என்ன சரியா? நான் ஃப்ரெண்டு கொடுத்ததுண்ணா. விட மாட்டான் போலையா? ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அப்படியா? சரி, அப்போ நீ இந்த விளையாட்டில் என் கூட விளையாடி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டப்பாவை வாங்கிட்டு போ, சரியா? நான் பாட்டுக்கு தில்லா விளையாட ஒத்துக்கிட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது இருளாய்க்கு அந்த விளையாட்டு விளையாட தெரியாதுன்னு. பொழுது சாஞ்ச பிறகு வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு வழியா போய் சேர்ந்துட்டேன். இருளாயி, இருளாயி. இப்ப ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு பாப்பா? அப்பா இருக்கிறாங்க, போ போ. டேய், ஏன்டா நேத்து எங்க வீட்டுக்கு வந்த? இல்லை, உனக்கு வேற 7 கல் விளையாட்டு விளையாட தெரியான்னு சொல்லிட்டியா? எனக்கு அதில் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்து சொல்லலாம்னு வந்தேன். நீ இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்கிற? விட்ரா, நான் அதே மாதிரி வேற ஒன்று கொடுக்குறேன். அப்படிலாம் விட்டுற முடியாது. அது நீ எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு.
டேய் என்ன 2 பேரும் ஜாட பேசிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தானே? அப்படி நான் கேட்கல, அவ என்கிட்ட சொல்றா. இல்லையா, அவன் பொய் சொல்றான். கை கொடுறா. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். உன் டெஸ்ட் மார்க் இன்னும் உங்கள் அப்பாவுக்கு அனுப்பலை. உய். அனுப்பிடுறேன். டெஸ்ட் மார்க்கே எப்போ வேணாலும் எங்கள் அப்பா கிட்ட அனுப்பிக்கலாம். நீங்கள் முதல்ல உங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்களேன். அப்போ கம்முன்னு கதையை கேளுங்க. அடுத்த நாள் எங்களுக்கு 7ஆங்கல் மேட்ச். சரி, எப்படி விளையாடணும்னு சொல்லு. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு 2 டீம். ஒரு டீமில் 3 பேர். யார் முதல்ல அந்த 7 கல்லை அடிக்கி கலைக்க போகிறாங்கன்னு பூவா தலையை போட்டு பார்க்கணும். ஒரு டீமுக்கு 3 சான்ஸ். கல்லை அடித்து கலைக்கிறவனா அதை அடுக்கணும். கல்லை கலைக்க ஆரம்பித்த உடனே எதிர் டீமில் இருக்கவங்க பந்தை எடுத்து அடிக்கிட்டு இருக்கவங்க மேலே அடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க பண்ணுவாங்க. இருங்கடா, கதை இன்னும் முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அந்த கல்லை அடுக்குன உடனே ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? லகோரி. 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 ஒரு வழியா அந்த கேம்ல ஜெயிச்சு அந்த பெட்டியையும் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். இங்கதான் கதை முடியுது. கடைசியில் அந்த டப்பா எப்படி தான் தரீங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்களாம் ஒரு கேம் ஆடணும். ரெடியா? ரெடி. அப்பா, போன மாசம் தான் இந்த பாக்ஸை மொரிஷியஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்னடா 1965ன்னு கதை விட்டுறீங்க? லகோரி சூப்பர் ஷார்ட் மூவி மூலமாக வந்து எங்களையும் சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டோமா? வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் தான் சொல்லணும். ஐடியாவாக இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. பட் ஐ தாட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன், பெரியவர்லேருந்து எல்லாமே. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்களில் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்சிங்காக இருந்தது. இப்போது அந்த குட்டி பொண்ணு அவங்ககிட்ட கேட்கும்போது எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குது. அது நம்ம நார்மலாக பேசும்போது பண்ண மாட்டோம். ஒரு லைன் கொடுத்து குழந்தைங்கள பேச சொன்னோன்னா அவங்க அப்படி பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து எவ்ரி டைம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போகும்போது அவர் க்ளோஸ்அப்பில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரிடண்டன்ட் ஆகிடுச்சு. அது இருந்தது எனக்கு. தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் ஐ ஃபெல்ட். தேங்க்யூ சார். அடுத்ததா பிரபு சார், நீங்கள் சொல்லுங்கள். ஐடியாஸ் வர் நைஸ். இன்றைக்கி அதான் இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டுலேருந்து பசங்களை வெளியில் கூட்டு போகணுன்னு சொல்லணும். நம்ம அதை அழகாக சொல்லியிருக்கீங்க. அதை ஏன்னா அதான் டெக்னிக்கலாக இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாத்த விட அந்த 8 நிமிஷம் என்னை சுவாரஸ்யப்படுத்துகிற விஷயங்கள் கம்மியாக தெரியுது. நான் ஏதோ ஒன்று சிரிக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல நான் அழுகணும், ஏதாவது ஒன்று நான் அது பண்ணணும்ல, அப்படியே ஒரு பார்வையை அப்படியே கடந்து போகிறேன், அவ்வளோதான். ஒரு ஜன்னலில் ஒரு பயணமாக தான் இருக்குது ஒழிய ஒரு நல்ல முயற்சி. தேங்க்யூ ஸோ மச். தம்பி, என்ன நாய்க்குட்டி அந்த பாத்தியா? என்னன்னா? டேய், நாய்க்குட்டிடா. நாய்க்குட்டியா? இங்க எதுவும் ஆடலையாண்ணா? ஆனா இந்த பக்கம் தானே வந்துச்சு. அண்ணா, நாய்க்குட்டியா அந்த பக்கம் போச்சுண்ணா. கழுத்துல கயிறு கட்டிட்டு இருந்தது
அதானே அது அந்த பக்கம் போச்சுனா போலாம் 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 பாமோல இப்போ ஓகே டேய் அவங்க திடீர்னு வந்துட்டாங்கனா கிஷோர் என்னடா அது ஒண்ணுல ஆண்டி டேய் டவல் எடுடா ஏய் இந்தா சாப்பிட்டு போய்டு விளையாடு ஏய் அந்த பக்கம் போ 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 நான் உனக்கு டேய் என்னடா பண்ற டேய் அது எப்படிடா தனியா விட்டுட்டு போறது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வழி தெரியாம இங்க வந்துச்சோ ஏய் நில்லு ஆடாத டேய் நில்றா ஏய் இங்க பாரு வாடா பாரு சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா போ 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 ஏய் அங்க போ அங்க போ என்னடா கண்டுக்கவே மாட்டேங்குது அதுக்கு பேர் வச்சா கண்டுக்குமோ ட்ரை பண்ணி பார்ப்போமா ஆனா அது பயகலா பாய் ராமு ஜாக் ஜாக்கி டெனி அந்து டைமண்ட் டைமண்ட் உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு தானே டைமண்ட் டைமண்ட் நான் பெரியவனானவனே அந்த ஏரோப்ளேன்ல நான் போவேன் அப்போ உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன் டைமண்டா மட்டும் கூப்பிட்டுட்டு போல என்னையும் கூப்பிட்டுட்டு போய் 3 பேரும் போலாம் சரியா ப்ராமிஸ் டைமண்ட் ப்ராமிஸ் ஹேய் நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்குடா இதோட பேர் என்ன டைமண்ட் ஓ இது யாரோட நாய்க்குட்டி யாரு டைமண்ட் என்னோடதுடா டேய் நான் கூப்பிட்டதா வரும் படா ஏய் நான் தானடா அது முதல்ல பார்த்தா அது நான் கூப்பிட்டதா வரும் படா முதல்ல நான் தான் பேர் வச்சேன் நான் கூப்பிட்டதா வரும் பாக்குறியா டைமண்ட் டைமண்ட்
சரண், டைமண்ட், கிஷோர், நான் பிரசாந்த். எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேய், மணி 7ஆவது, உங்க அம்மாலாம் அங்க தேடுறாங்க. இங்க என்னடா பண்றீங்க? போங்க போங்க. டேய், அதுக்கு அதோட அம்மா கிட்ட இருக்கிறதான் பிடிச்சிருக்கு போல. ஆமாண்டா, அதோட அம்மா கிட்ட இருக்குது தான் அதுக்கு சந்தோஷமா இருக்கு. ரேஸ் ரேஸ் வெல் ராஷ்மி, அதாவது குழந்தைங்கள வச்சு படம் எடுக்கிறது, அனிமலை வச்சு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் டெக்னிக்கலாக காஸ்ட் வைஸ் சரி எல்லா விஷயங்களும் நம்ம ஜட்ஜஸை எப்படி நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்கன்றதை கேட்டுடலாமா? ஸோ வெற்றி சார், நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. சின்ன பசங்க அனிமல்ஸ் ரெண்டுமே தனித்தனியாகவே கஷ்டம், ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது இன்னும் கஷ்டம், சேலஞ்சிங்கானது. டன் இட் வெல். இட்ஸ் அ நைஸ் வார்ம் ஃபில்ம், நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் தோணுச்சு. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கே என்ன இருக்கிறீங்கன்னதுக்கப்புறம் அந்த 2 பசங்க பேசுகிறாங்க இல்லையா, when they say that அது அவங்க அம்மா கிட்ட இருக்கிறது தான் அதுக்கு பிடிச்சிருக்கு, we should let it be there. அந்த 2 those two lines I don't think was needed there. அந்த மாதிரி moments, அந்த silence வந்து has more meaning than the words that it says. But it's a nice film, like nice warm feel good film. Good. தேங்க்யூ பிரபு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் ரொம்ப ஐ எம் வெரி ரிலேட்டட் இந்த மாதிரி கிட்ஸ் அனிமல்ஸ் இந்த ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்க ஃபிலிம் அந்த மூடு தான். ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட், எனக்கு ரொம்ப தெரியும். அது இன்னர் சைடு சார் பேசினார். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இப்போ நான் லாஸ்ட் ஷாட் அந்த அந்த பெரிய நாயும் இந்த 2 குட்டி நாயும் படுத்துருக்கிறது வந்து எனக்கு தெரியும் அது எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு. அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே கோஆர்டினேட் ஆகி வராது. அதுங்க தூங்குற வரைக்கும், அதுவும் அதில் நீங்கள் சஜஷன் வேறு வச்சுருக்கீங்க. அதுங்க தூங்கிட்டு இருக்குதுங்க, 2 பசங்களோட சஜஷனில் அவங்க தூங்குற ஷாட் வேறு. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த பொறுமை தான் இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் நைஸ். எனக்கு என்ன ஓவரால் மூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக. அந்த 2 பசங்க அது ரொம்ப அந்த பொசசிவ்னஸ், எனக்கு உனக்குன்னு சொல்லிக்கிறது. அந்த வயசில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, அடுத்த நாள் அந்த 2 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க எங்கே போராடிட்டு இருக்காங்களோ. ஆனால் அவங்களோட உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அது அழகாக இருந்துச்சு. அந்த உலகம், அதுக்கான தேடல். ஆனால் அது கடைசியில் அந்த நாய் கொண்டு போய் இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்றத அழகாக கொண்டு போய் ஜஸ்டிஃபை பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. டிஷ் டிஷ். ஹை, அதே காரு. நான் ஒரு ஒயிட் காரை பார்த்தேம்மா, செம்ம கஷ்டா போச்சுமா, சூப்பரா இருந்ததுமா. சரி, கை கால் அலம்பிக்கின்னு உள்ள போய் உட்காரு. எப்படா வாங்கின? இதுவா, நேற்று எங்கள் அப்பா எங்க கொடுத்தாருடா. செம்மையா இருக்குடா. ஒயிட்டா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்டா. டேய், சூப்பரா இருக்குடா. எனக்கு இது தரியா? சரி வச்சுக்கடா. டேய் சரண்,
மாமா சரணோட அப்பா ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. எனக்கும் ரிமோட் கார் வாங்கி கொடுமா. கம்முன்னு படுறா. எனக்கு மட்டும் கார் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நான் பெரிய ஆளானவுடனே நான் உனக்கு பெரிய காராக வாங்கி தரேன். அதில் நீ வேலைக்கு போகலாம். டேய், காத்தால நான் சீக்கிரம் வேலைக்கு போறேன்டா. பேசாம படுத்துங்க. வாங்கி தரேனே சொல்ல மாட்டேங்கிற. வாங்கி தரியா இல்லையா? அடி வாங்க போற. பேசாம படுத்துங்க. எனக்கும் அப்பா இருந்தா கார் வாங்கி கொடுத்துருப்பாருலம்மா. டே அன்பு, இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் வா. இதோ வரமா. ஆமாடா, சூப்பரா இருக்குடா. ஹேப்பி பர்த்டே சார். थैंक यू கா. Hey, come on guys, let's celebrate the party. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to டேய் அன்பு, எங்கடா என் gift? இதோ தரேன்டா. ஏய், சூப்பரா இருக்குடா. நீயே செஞ்சியாடா? ஆமாண்டா. மா, இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? தூக்கமா வருதுமா. நீ வெளில நில்ல அம்பு. அம்மா தான் வந்துட்டேன். அந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து செக் பண்ணிக்கோ. ஏய், இங்கே வா. சரி, நீ ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு மார்னிங் கூப்பிடு. ஏய், என்னது அது? அதானே பார்த்தேன். இந்த வயசுலேயே திருட்டு கேட்குதா? பா. தெரியுமா? நேற்று இந்த கார் நான் அன்பு கிஃப்டாக கொடுத்தேனே, மறந்துட்டு போயிட்டானா? சரி, அவங்ககிட்ட கொடுத்துருங்க.
டேய் அந்த சட்டையை கொண்டாந்து போடு. துவைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படியே போட்டுனுக்குற. வெல், ஸோ வெற்றிமாறன் சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்தது? இந்த வேர்ல்டு நல்லா இருந்தது. பட் எனக்கு சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் மெலோட்ரமாட்டிக்கான விஷயங்கள், அந்த எல்லாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த பையனை வெளியே தள்ளி விடுறதாக இருக்கட்டும், அந்த பையனோட அப்பா கொஞ்சம் இன்சென்சிட்டிவானவராக இருக்கிறாரு அப்படின்றது ஓகே. ஆனால் அது அவரை வில்லனாக்குறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் அதில் இப்போது திருடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா முன்னாடியே அடிக்கிறாரு பையனை. இம்மீடியட்டாக அம்மா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, என்னன்னு கேட்பாங்க. அங்கே ஒன்றுமே கேட்காம கூப்பிட்டு போக மாட்டாங்க. எல்லோரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்ற இடம்லாம் ரொம்ப அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த விதம்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. அது தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ அந்த பசங்களோட வேர்ல்டு அந்த அம்மா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அது நல்லா இருந்தது. பிரபு சால்மன் சார், உங்கள் கமெண்ட்ஸ். ஒரு கிளைமேக்ஸில் அம்மா ஒரு வெள்ளை கார் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஏன் அந்த பையனை அந்த அம்மா அடிக்கிறப்ப அந்த பையன் ஏன் உண்மையை சொல்ல? அந்த இடத்துல அந்த பையன் அடி வாங்கினதுனால இது அவங்க ஓனர் அடிச்சிட்டாங்கன்றனால அந்த பையன் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க. அப்போ பொய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எனக்கு அது டீட்டெயில் அந்த இடத்துல கேட்ட மாதிரி இல்லை, இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலான்றேன். நீங்கள் மேக்ஸிமம் என்றைக்குமே வசனம் மூலியமாக சொல்கிறத விட விஷுவலாக ஒரு விஷயம் ரொம்ப அது க்ரியேட் பண்ணும் இம்பேக்ட்டு. பட் அட்டெம்ப்ட் வாஸ் குட், நல்லா இருக்கு. தேங்க்யூ. பாலு, இதுக்கு அம்மாவே இல்லை போலடா. அப்படியா? இதோட அம்மா இங்கே தாண்டா போயிருக்கோம். தெரியலையே. நீ வேணா அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? டேய், இது குட்டிடா, எங்கள் டயர் கடிச்சிடும். உனக்கு தான் நாயெல்லாம் பிடிக்கும்ல, நீ வேணா இதை எடுத்துட்டு போய் வள. எப்படிதான் எடுத்துட்டு போக முடியும்? இன்னும் உன் வீடு பக்கத்தில் தானே இருக்கு, கையில் எடுத்துட்டு போகலாமே. எடுத்துட்டு போகலாம், ஆனால் எங்கள் அம்மா திட்டுவாங்களே. இப்போ நாய் ஒன்று தான் குறைச்சலிங்க. இது வீடெல்லாம் அசிங்கம் பண்ணி வைக்கும். அதை யார் க்ளீன் பண்ணுறது? பார்த்தா அதுக்கு பொட்ட நாய் வேற வளர்ந்து வீடெல்லாம் குட்டி போடுறதுக்கா? நீ கூட தான் பொண்ணு, ஆயா ஒன்று வேணாம் நான் சொன்னாங்க. தொடப்பக்கிட்ட பிஞ்சுற நாய், என்ன கூட கூட பேசுற நீ? ஒழுங்கா அந்த நாயை எங்கே எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. விட மாட்டேன் போ. சாரி, அம்மா திட்டுறாங்க அதான். ஏற்கனவே நீ ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு மிஸ் எல்லாம் திட்டுறாங்க, இதுல நாய் வேறையா? நாயெல்லாம் நீ பெரியவனானதும் வளர்த்துக்கலாம். இப்போ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்தா மண்டே அப்பா வந்ததும் உன்னை வெளியே கூட்டு போக சொல்றேன். இப்போ பாலக்குடி. சொல்லுங்க. அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க எப்படி இருக்காரு? என் ஃப்ரெண்டுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குமே. இல்லை, இப்போதான் அவனுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி, நீங்கள் கிளம்பி வந்துடுவீங்கல்ல? சரிங்க.
டயர்டா இருக்கியா? அம்மா பால் தருவாங்க, நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். மனோ, இங்க என்னடா பண்ற? இல்ல தூங்கி எழுந்ததுல இருந்து ஏன் உயிரை வாங்குற? எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்ற, பாலும் குடிக்க மாட்ற. வேணாம் போ. என்ன அப்பா கால் பண்ணணுமா? நான் வர்றதுக்குள்ள அந்த பாலை குடிச்சிருக்கணும். சாமி, உனக்காக நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாமி, பத்திரமா தானடா இருக்கும். பத்திரமா தான்டா இருக்கும். ஒருவேளை செத்து இருந்துச்சுன்னா சாமி, நான் யகன். நம்மளுடைய ஜட்ஜஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டலாமா? யார் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம்? வெற்றிமாறன் சார். ஓகே, ஸோ சொல்லுங்கள் சார். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம், மியூசிக் பற்றி பேசியிருந்தோம். யார் உங்கள் மியூசிக் டைரக்டர்? அக்குன்னு ஒரு பேண்ட் டீம் சார். நல்லா இருந்தது. எங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தது, இந்த சென்ஸ் லைக் இளையராஜா சார் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்ததால் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களுக்கு. நல்லா ஒர்க் ஆச்சு. ஓவராலாக படம் வந்து ஐ ஃபீல் தட் உங்கள் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் க்ரோத் அண்ட் இட் இஸ் குட் திங். அந்த பையன் ஒரு பெரிய ப்ளஸ், நல்லா பண்ணியிருக்கான், அவனும் நல்லா பண்ணியிருக்கான். ஓவராலாகவே வந்து த ஐடியா
ஆக்சுவலாக அந்த நாய்க்குட்டி கதையும் இந்த நாய்க்குட்டி கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான், ரெண்டும் ஒரே கதை தான். ஆனால் அது ரெண்டுமே வெவ்வேறு விதமாக கையாண்டிருக்கீங்க. இந்த நல்லா இருக்குது. எனக்கு அந்த எண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் ஒர்க்ஸ் வெல். பிரபு சாலமன் சார், நீங்கள் உங்கள் டைட்டில் மாதிரி தான், அந்த நாயகன் தான், அந்த பையன்தான் எனக்கு அவன் கூட்டு போகிறான் அப்படியே அந்த நாயோடு எங்களையும் சேர்த்து அப்படியே அவ்வளோ அழகாக. அதுவும் அந்த கேட்டுக்கிட்ட கிளைமேக்ஸில் நின்று அதில் 1008 அர்த்தங்கள் வருது. நீ இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்ட கரெக்டான்ற மாதிரி இருக்கா, சரி ஓகே பரவாயில்ல நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருன்ற மாதிரி பார்க்குறானா, என்கிட்டேருந்து நீ பிடுங்கிக்கிட்டே இந்த நாயன்ற மாதிரி பார்க்கறான். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கான். எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக, ரொம்ப முக்கியம் அது. என்றைக்குமே காஸ்டிங் பர்ஃபெக்டாக அமைஞ்சிட்டாலே யூ ஆர் கோயிங் டு பி இன் அ சக்ஸஸ் லைன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, கேரண்டீடு அது. அது ப்ளஸ் உங்களுக்கு மியூசிக்கும் அழகாக சேர்ந்துருக்கு. எந்தெந்த இடத்துல ஓப்பன் பண்ணும், எங்கே க்ளோஸ் பண்ணும், எங்கே சைலன்ஸு, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் கிட்ஸ் ஜானரில் 4 டிஃப்ரெண்ட் மூவிஸ், ஸோ 2 பேருமே பார்த்து ஒரு ஜட்மெண்ட்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு பெஸ்ட் மூவி கொடுக்கலாம்? இந்த தடவை 4 ஃபிலிம்ஸுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, ஒன்றும் இது இல்லை. பட் சில படங்கள் சில டேலண்ட்ஸ் கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, எஸ்பெஷலி அவர்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்ற 2 படங்கள், இதுக்கு முன்னாடி பண்ண 2 படங்களும் ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருந்தார். இந்த தடவை அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. மற்றபடி எவ்ரிபடி ஹட் டன் அ குட் ஜாப். பட் எங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் ஒன்றா, அதாவது ஒரு ஒரு சினர்ஜி, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றது இருக்கு இல்லையா. இப்போது ரைட்டிங், பர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு, ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருந்தது வந்து நாயகன். ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் ஃபில்ம் நாயகன். நாயகன் திரைப்படத்துக்காக மீட் அண்ட் ஈட் கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர். வெல் ஓகே, ஸோ இன்னியோட நம்ம ஜேர்னிலேருந்து விலகி போகக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட் யார்? இல்லை, இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு சே எல்லாரோடைய அட்டம்ப்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, இதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மு. அதுக்காக ஒரு அந்த ஒரு டெடிக்கேஷனு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, ஷார்ட் பர்பஸஸ் எல்லாமே அதை பார்த்து தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாங்கள் நாயகனும் அண்டு டைமண்ட் தான். இந்த 2 படங்கள் தான் இந்த ரவுண்டு செலக்ட் பண்ணுற மாதிரி. அது என்ன ரெண்டுமே நாய்க்குட்டியோடு வந்து மாட்டிச்சு, அதுதான் வந்து இதாக இருக்குது. பட் மற்ற 2 படங்களை விட கம்பேரிட்டிவாக இது ரெண்டும் வந்து பெட்டராக ஒர்க் ஆனதால் அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் அந்த குழந்தைகளோட உலகத்துக்குள்ளே போக முடிஞ்சது வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் வி தாட் தட் வி ஓகே. ஸோ அன்பு திரைப்படம் அண்ட் உங்களோட திரைப்படம் இன்னையிலேருந்து நம்ம 4 இயக்குனரில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் கிட்ஸ் ஜானர் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக யார் மேலே போயிருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுதான் இந்த வாரத்தோட நிலைமை. ஸோ அடுத்த வாரம் என்ன மாதிரியான படங்கள் வரப்போகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாய் சொல்லிக்கிறோம். இது மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.